சிஎஸ்கேவை போல கேப்டன்சி மாற்றம் செய்ய போகும் மும்பை. ரகசிய திட்டத்தை சொன்ன வீரர். சிஎஸ்கேவை போல மும்பையிலும் கேப்டன்சி மாற்றம் இருக்கும் என முன்னாள் வீரர் மனோஜ் திவாரி பேசியுள்ளார். மும்பை இந்தியன்ஸ் தொடர் தோல்வியை சந்தித்திருக்கும் நிலையில் அந்த அணியில் கேப்டன்சி மாற்றம் இருக்கும் என ரோஹித் கூறியுள்ளார். IPL 17வது சீசனுக்கு முன் சரியாக டிசம்பர் 15ஆம் தேதி அறிக்கை வெளியிட்ட மும்பை இந்தியன்ஸ் அணி ஹர்திக் பாண்டியாவை அணிக்கு கேப்டனாக நியமிக்கிறோம் என அறிவித்தது. ரோஹித் சர்மாவிடம் இருந்த கேப்டன் பதவியை ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுத்ததை பலரும் விமர்சித்து வருகிறார்கள். இன்னமும் ரோஹித்தும் பும்ரா, சூரியகுமார் யாதவ் போன்றவர்கள் ஹர்திக்கிற்கு வாழ்த்துக்களை கூறவில்லை. பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையில் கேப்டனாக செயல்பட்டு வரும் ஹர்திக் பாண்டியா மும்பைக்கு ஹாட்ரிக் தோல்வியை பெற்றுக் கொடுத்துள்ளார். இது கடும் விமர்சனங்களை பெற்று வருகிறது. மும்பை அணி பெரும்பாலான சீசன்களின் போது முதல் பாதி ஆட்டங்களில் சிறப்பாக செயல்படுவது கிடையாது. 2015 கூட முதல் 4 போட்டிகளில் தோற்று இறுதியில் கோப்பை வென்றது. 2022 முதல் 6 போட்டிகளில் தோற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது. இதனால் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் 3 போட்டிகளில் தோல்வியை சந்தித்திருப்பது பெரிய பிரச்சனை கிடையாது என கிரிக்கெட் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். இருப்பினும் ஹர்திக்கின் கேப்டன் பதவி ஆபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. மும்பை இந்தியன்ஸ் அணி எப்போதுமே அதிரடிக்கு பேர் போனது. தற்போது ஹர்திக்கை அதிரடியாக கேப்டனாக நியமித்துள்ளனர். ஆனால் ரசிகர்கள் மற்றும் ரோஹித் போன்ற வீரர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் மீண்டும் அதிரடி முடிவை எடுக்க தயங்க மாட்டார்கள் என மனோஜ் திவாரி பேசியுள்ளார். மும்பை இந்தியன்ஸுக்கு அடுத்த போட்டி ஏப்ரல் 7ஆம் தேதிதான். இன்னமும் 5 நாட்கள் இருக்கிறது. இந்த 5 நாட்களில் மீண்டும் ரோஹித் சர்மாவை கேப்டனாக நியமிக்கிறோம் என அந்த அணி நிர்வாகம் அறிவிக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதனை சில சோர்ஸ் மூலம் நான் தெரிந்து கொண்டேன் எனவும் மனோஜ் திவாரி பேசியுள்ளார். சிஎஸ்கேவுக்கு இனிதான் சிக்கல், பயத்தை காட்டிய கொல்கத்தா. நம்பர் 1 யார்? டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இடையேயான லீக் போட்டியில் கொல்கத்தா அணி 106 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றியை பெற்றுள்ளது. அத்துடன் அந்த அணி புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை பிடித்து ஆதிக்கம் செலுத்த துவங்கியிருக்கிறது. இந்த போட்டியில் கொல்கத்தா அணி 273 ரன்கள் குவித்தது. கொல்கத்தா அணியில் சுனில் நரைன் 39 பந்துகளில் 85 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். அடுத்து ரகுவன்ஷி 54, ரசஸ் 41, ரிங்கு சிங் 26 ரன்கள் குவித்தனர். அனைவரும் 200க்கும் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன் குவித்தனர். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 272 ரன்கள் குவித்தது. அடுத்து ஆடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 166 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. இதையடுத்து 106 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பெரிய வெற்றியை பதிவு செய்தது. இந்த வெற்றி மூலம் தான் ஆடிய 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ள கொல்கத்தா அணி புள்ளிப்பட்டியலில் 6 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. கொல்கத்தா அணி 106 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதால் அந்த அணியின் நெட் ரன் ரேட் 2.518 உயர்ந்துள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் தான் ஆடிய 3 போட்டிகளிலும் வென்று 6 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அந்த அணியின் நெட் ரன் ரேட் 1.249 இருப்பதால் அந்த அணி 2ஆம் இடத்தில் உள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 3 போட்டிகளில் 2 வெற்றிகள் 1 தோல்வியுடன் 3வது இடத்தில் உள்ளது. சிஎஸ்கே அணியின் நெட் ரன் ரேட் 0.976 இருக்கிறது. லக்னோ, குஜராத் அணிகளும் 3 போட்டிகளில் 2 வெற்றிகளை பெற்றிருந்தாலும் நெட் ரன் ரேட் அடிப்படையில் 4 மற்றும் 5வது இடத்தில் உள்ளது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் 3 போட்டிகளில் ஆடி தலா 1 வெற்றி பெற்றுள்ளன. டெல்லி அணி 4 போட்டிகளில் ஆடி 1 வெற்றி மட்டுமே பெற்று 9வது இடத்தில் உள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணி 3 போட்டிகளில் ஆடி 3 போட்டிகளிலும் தோல்வி அடைந்து கடைசி இடமான 10வது இடத்தில் உள்ளது. சிஎஸ்கே அணி அடுத்து ஆடவுள்ள போட்டி அந்த அணிக்கு முக்கியமானதாகும். அடுத்து சன்ரைசர்ஸ் உடன் சிஎஸ்கே அணி ஆட உள்ளது. அந்த போட்டியில் வென்றால் புள்ளிப்பட்டியலில் முன்னிலையில் இருக்கலாம். மாறாக தோல்வியடைந்தால் 7வது இடத்துக்கு கூட செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம். அது அந்த அணிக்கு கடும் அழுத்தத்தை கொடுக்கும்.